ஆற்றுல பிடிச்ச வவ்வால் மீன் வச்சு இன்றைக்கி டிஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். க்ளீன் பண்ணி எடுத்து நம்ம வெப்பனை எடுத்து சின்ன சின்னதாக ஸ்லைஸ் போடுவோம். அப்போ தான் வந்துட்டு மசாலாலாம் உள்ளே இறங்கி டேஸ்ட்டு நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு சின்ன சின்னதாக ஸ்லைஸ் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபுல்லாக சின்ன சின்னதாக போட்டு அப்படி விரித்து பார்த்தேன் பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. இது ஃப்ரெஷ் மீனால் பார்க்கவும் இன்னும் நல்லா இருந்தது. அப்புறம் அப்படியே வந்துட்டு நம்ம மசாலா கொஞ்சம் கொஞ்சமாக போடலான்னு சொல்லிட்டு கரம் மசாலா கொஞ்சமாக போட்டேன். அப்புறம் லைட்டாக பெப்பரை ஆட் பண்ணுவோம், புதுசாக செய்யலாம்னு சொல்லிட்டு பெப்பரும் லைட்டாக போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில்லி மசாலா கொஞ்சம் எடுத்து போட்டுக்கிட்டேன். சில்லி மசாலா போட்டதுக்கப்புறம் சால்ட்டு கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். சால்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு லைட்டாக காரம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மிளகாய் பொடி போட்டு நல்லா பிழைய ஆரம்பிச்சிட்டேன். வாட்டர் கொஞ்சம் அப்ளை பண்ணி ஊற்றி நல்லா போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்க்கக்குள்ளேயே வந்துட்டு நாக்கில் எச்சி ஊற ஆரம்பிச்சிச்சு. அந்தளவுக்கு இருந்தது மசாலா. ஸ்மெல்லு கொஞ்சம் நல்லா இருந்தது. அப்புறம் எடுத்து சுற்றி முற்றி எல்லாத்தையும் எடுத்து மசாலா அப்புறம் வயிற்றுக்குள்ளே வச்சா இன்னும் டேஸ்ட் அதிகமாக வரும்னு சொல்லிட்டு மசாலாலாம் வச்சுட்டு கடைசியாக ஃபைனலாக எடுத்து பார்த்தா நல்லா உள்ள மசாலா எல்லாம் சந்தாக இறங்கிடுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பேன் எடுத்து விறகடுப்பில் செஞ்சால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு விறகடுப்பு எடுத்துக்கிட்டோம். பேனில் வச்சா மீன் சைஸு பத்தலை. அப்புறம் என்ன பண்ணுறது, அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு வழியாக வந்துட்டு மீனை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். மேலே பார்த்திங்கன்னா ஒரு சைடு மட்டும் தோல் எடுத்துகிட்டு வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம செஃப் சொல்லி டேஸ்ட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். நம்ம செஃப் வந்தோடனே தட்டை வந்து அவங்க பக்கம் இழுத்து டேஸ்ட்டு பார்க்கலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லைட்டாக டேஸ்ட்டு பார்த்தோடனே எப்படி இருந்துன்னு வந்துட்டு நீங்களே பாருங்கள் டேஸ்ட் சொல்கிறாங்கன்னு. இந்தமாரி அனுபவம் தான் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு போங்க.